சென்னையில் நற்செய்தி விடுதலை பெருவிழா. நாள் ஜூலை 5, 6. நேரம் மாலை 6 மணிக்கு. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். என் குடும்பத்தின் மேல் கண்ணோக்கமாயிருக்க போகிறார். நாங்கள் பழுகவும் பெருகவும் விரிவடைவும் சுகத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடு வாழவும் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் கிரிக்கெட் விளையாட்டு மைதானம், கேண்டேர் கம்பெனிக்கு போகும் வழி, ராதா ரெசிடென்சி அருகில், குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலை, சென்னை. தேவப்பிள்ளைகளே, இந்த நற்செய்தி விடுதலை பெருவிழாவில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாபிலோனிலிருந்து 1ஆம் தேதியில் புறப்பட்ட எஸ்ரா தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். முதல் மாதம் 1 தேதியில் பாபிலோனிலிருந்து புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியில் எஸ்ரா எருசலேமுக்கு வந்தான் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். பாபிலோன் என்று சொல்லுகிற போது அடிமைப்படுத்துகிற ஒரு இடம், சிறைப்படுத்துகிற ஒரு இடம். அதிலிருந்து இந்த எஸ்ரா தேவனுடைய தயவுள்ள கரம் தன்னோடு இருந்ததினால் அவன் எருசலேமுக்கு வந்துவிட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எங்கேயோ தொலைதூரம் நாம் போயிருந்தோமானால், ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நாம் சிக்கி வெளிவர முடியாதவர்களாக காணப்படுவோமானால், இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கிறதினால் நாம் அந்த தயவுள்ள கரத்தின் கிருபையினால் எருசலேமுக்கு, தேவ சமூகத்திற்கு வர முடியும் என்பதற்கு இந்த வேத வசனம் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எம்மாவூருக்கு ஆண்டவரோடு கூட இயேசுவோடு கூட வாழ்ந்த சீஷர்கள், இயேசுதான் மரித்து போய்விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டார்கள், இனி நாம் எருசலேமில் இருந்தால் நமக்கு ஆபத்து என்று பயந்து கொண்டார்களோ, இனி இயேசுவை நம்பி என்ன பிரயோஜனம் என்று பின்வாங்கின மனநிலையில் போனார்களோ, எதற்கோ எம்மாவூருக்கு அந்த 2 சீஷர்கள் பிரயாணப்பட்டு கொஞ்ச தூரம் போய்விட்டார்கள். இயேசு தாமே அவர்களோடு சேர்ந்து நடந்து தீர்க்க தரிசனங்கள், மோசையின் நியாயப்பிரமாணங்கள் எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி அவர்களை திரும்பவுமாக எருசலேமுக்கு வரும்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசி பேசி அவர்களுடைய இருதயங்களை கொழுந்துவிட்டு எரிய பண்ணி அவர்களை எருசலேமுக்கு திரும்ப வைத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு மனத்தளர்வு, ஏதோ ஒரு சோர்வு, ஏதோ ஒரு காரியம் நடக்காததினாலே, தாமதமானதினாலே நாம் தொய்ந்து போனவர்களாக எங்கேயோ எருசலேமில் இருக்க வேண்டியவர்கள், தேவ சமூகத்தில் பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள், அவரை விட்டு நாம் சற்று விலகி தூரத்திலேயோ நாம் போயிருந்தாலும், தேவனுடைய தயவுள்ள கரம் எஸ்ராவின் மேல் இருந்து எருசலேமுக்கு அவனை கொண்டு வந்தது போல, எம்மாவுக்கு போன சீஷர்களை எருசலேமுக்கு திரும்பவும் வரப்பண்ணினது போல, நம்மீதும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் கூட இருந்து நாம் எவ்வளவு தொலைவில் போயிருந்தாலும், பின்வாங்கின நிலைமையில் இருந்தாலும், தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருந்து அந்த பரம எருசலேமுக்கு நேராக, தேவ ராஜ்யத்துக்கு நேராக, அந்த தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மை ஆண்டவர் நிச்சயமாக கொண்டு வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பலவித காரியங்களில் சோர்ந்து போயிருந்திருக்கலாம், தொய்ந்து போயிருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு நான் எங்கேயோ இருக்கிறது போல நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மீது தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்து உங்களை திரும்பமாக எருசலேமுக்கு கொண்டு வர வல்லமையுடையதாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து ஆண்டவரே எஸ்ராவோடு கூட தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருந்ததினால் ஆண்டவரே அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்த தயவுள்ள கரம் இப்பொழுதும் ஒவ்வொருவர் மீதும் இந்த காலை நேரத்தில் அமரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஏதோ ஒரு மனக்கலக்கம், அவர்களுடைய பாடுகளின் பாதைகளின் வழியாக அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கவோ மன்றாடவோ துதிக்கவோ உம்மை பின்பற்றவோ முடியாத நிலைமையில் தூரம் போனவர்களைப் போல, தொலைதூரம் போய்விட்டவர்கள் போல, பின்வாங்கி போனவர்கள் போல காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயவுள்ள கரம் இப்பொழுது அவர்கள் மீது அமர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னத்துக்கு நேராக இழுத்து கொண்டு வரும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமுக்கு நேராக கொண்டு வந்த தேவ பிரசன்னம் ஆண்டவரே, தேவ கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த
பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எவ்வளவு தொய்ந்து போயிருந்தாலும், எவ்வளவு மனம் கலங்கி இருந்தாலும் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உமது சன்னிதானத்தில், உமது சமூகத்தில் நித்திய ஜீவனுக்கு நேராக, பரம எருசலேமுக்கு நேராக ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து விடும்படியாக உமது கிருபையின் கரங்களில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.